ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மே 19. இன்றைக்கி வந்து தினமலரில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் தினக்கூலி ரூபாய் 319 உயர்வு அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. ஃப்ரண்ட் பேஜிலேயே வந்திருக்கு இன்றைக்கி தினமலர் பேப்பரில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், எப்படி சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம்ன்றது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ அதில் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த சட்டம் வந்து உங்களுக்கு வந்து 2005 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பான முறையில் குறைஞ்சபட்சம் வந்து அவங்களுக்கு வந்து 100 நாள் வந்து வேலை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட அந்த ஆக்டோட சாராம்சமே. ஸோ இந்த ஆக்டில் வந்து எப்படி வந்து வேஜஸ் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அவங்க வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் வந்து அதோட வேஜஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஒரு நாள் சம்பளம் வந்து 281 ரூபாவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து April 1 வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 319 rupees வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து வந்தது. ஸோ அதுபடி வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து 319 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த சம்பளம் வந்து எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க, ஸோ இந்த வேஜ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, ஸோ ஆக்டில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு எம்சிக்யூ எடுத்திருக்கேன். அந்த எம்சிக்யூ பார்த்துட்டு அந்த எம்சிக்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போவோம். மோர் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற கொஸ்டின் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் பேஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The wages under MGNREGA are decided based on changes in CPI-RL, Consumer Price Index, Rural Labor. The base year for the MGNREGA wage calculation is 2009-10 currently. MGNREGA scheme is administered by Ministry of Agriculture and Farmers Welfare. So இதுதான் வந்துட்டு கொஸ்டின். ஸோ இதில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே வரும் உங்களுக்கு பாருங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் 1 and 3 only, 2 only, 2 and 3 only, then 3 only. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து உங்களுக்கு வந்து 2005 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 2005 வந்து இந்த ஆக்ட்ல வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, குறிப்பா வந்துட்டு லேண்ட்லார்ட்ஸ் இல்லாத அக்ரி லேபரர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃப் சீசன் இருக்கும். எல்லா சீசன்லயுமே அவங்களுக்கு வந்து கிராப்பிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் சில சமயத்துல வந்துட்டு கிராப்பிங் சீசன்ல வந்து ஏதாவது ஒரு ஃபெமைனோ இல்ல ஆர் ஏதாவது ஒரு டிராட் சீசனா கூட இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க. ஸோ அந்த அக்ரி லேபரர்ஸ் வந்து they will be severely impacted. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாம இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு கொண்டு வந்தது தான் வந்து இந்த guaranteed employment scheme. It was established as a scheme, guaranteed act, ஒரு ஆக்டாவே வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் 2005. ஸோ இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் பத்தி ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேஜஸ். ஸோ வேஜஸ் வந்து இதுல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, பேசிக்கலி இதுல வேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒர்க் டன். ஸோ எவ்வளவு ஒர்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வேஜஸ் வந்து கொடுப்பாங்க. அவர் இந்த வேஜ் கால்குலேஷனுக்கு வந்து ஒரு கிரைடேரியா வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த கிரைடேரியா பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சிபிஐ வந்து இந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஸோ என்னன்னா, ஒன்று வந்து CPI-RL and then another one is CPI-AL. So that means rural household and agri household அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூரல் ஹவுஸ்ஹோல்டு வந்து மோர் தென் 50% ஆஃப் இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து அக்ரி ஒர்க் ரிலேட்டடா வருது அப்படின்னா, அதாவது அக்ரி சம்பந்தப்பட்ட வேலையில வந்து அவங்களோட இன்கம் வருது அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து அக்ரி லேபரர்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். லைக் they will be classified under agricultural laborers சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரூரல் லேபர் அப்படின்றது யாருன்னா அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த அக்ரி இல்லாம அவங்களோட இன்கம் வந்து their income will be more towards the manual labor. ஸோ மேனுவல் லேபர் இருக்கும், லைக் கார்பெண்டர்ஸ். ஸோ அவங்களாம் வந்து நம்ம கார்பெண்டர்ஸ்ல இருப்பாங்கல்ல, கார்பெண்டர்ஸ் அந்த பிளாக் ஸ்மித், ஸோ அந்த மாதிரி தச்சு வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த ரூரல் லேபர் கிரைட்டேரியால இருந்து வருவாங்க. அண்ட் அக்ரி லேபரர்ஸ் அப்படின்றது வந்து 50% ஆஃப் இன்கம் வந்துட்டு
it will be more than 50% income will be from the agri works, agri related works இருக்கும். நாற்று நடுறது இல்ல அவங்க அந்த களை இருக்கிறது, ஸோ அது ரிலேட்டடான அந்த கிரவுண்ட் ஒர்க் ப்ரிப்பரேஷன் பண்றது, ஸோ அந்த மாதிரி அக்ரி ரிலேட்டட் ஒர்க்ஸா இருந்து இருக்கும். ஈவன் ப்ராசஸிங் ஆல்சோ ஆடட், ஸோ பேக்கேஜிங் பண்றாங்க, மில்ல ஒர்க் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஸோ அவங்களையுமே வந்து நம்ம அக்ரி ரிலேட்டட்ல தான் நம்ம சேர்க்கிறோம், அக்ரி லேபர்ஸ் தான் சேர்க்கிறோம். ஸோ இப்போ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரி தான் மெயினா. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராப்ளமா இருக்கும் போது தான் வந்துட்டு இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல வந்துட்டு அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறது. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க வந்துட்டு வேஜஸ் கால்குலேட் பண்ணும் போது they won't be considered the RL. ஸோ அவங்க வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து என்ன எடுப்பாங்கன்னா அக்ரி லேபரர் தான், சிபிஐ ஏஎல். ஸோ இந்த சிபிஐ ஏஎல் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சிபிஐ ஏஎல் will be taken as a கிரைடீரியா. ஸோ இந்த சிபிஐ ஏஎல் அண்ட் ஆர்எல் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து லேபர் பியூரோ எல்பி லேபர் பியூரோ தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த எவ்வளவு இருக்கு, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரூரல் ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்துட்டு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அங்க இருக்கிற பொருட்கள் வந்து ரூரல் லேபரர்ஸா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வாங்குற பொருட்களோட ஆவரேஜ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு, அவர் அக்ரி பீப்புள்ஸ் இருக்காங்க, அக்ரி ஐ மீன் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு செட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுவாங்க தனியாவே வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அவங்க ஆவரேஜா வந்து அவங்க எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது ஏன் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸோட அவங்களோட கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கும் ஏஎலோட கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். பிகாஸ் அவங்களோட பேஸ்கெட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அவங்க என்ன வாங்குறாங்களோ அந்த பொருட்கள்ல வந்து சில வேறுபாடு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அவங்க வந்து ரூரல் லேபரர்ஸ்க்கு தனியாகவும் அண்ட் அக்ரி லேபரர்ஸ்க்கு தனியாகவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேஜஸ் வந்து அக்ரி லேபரர்ஸ்க்கு கால்குலேட் பண்ற அந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டில இருந்து கொடுப்பாங்க. அண்ட் திஸ் வாஸ் அண்டர் த செக்ஷன் 6(1). ஸோ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்ல போயிட்டு செக்ஷன் 6(1) எடுத்து பாருங்க. ஸோ அதுலதான் வந்துட்டு வேஜஸை வந்து கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேஜஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, என்ன கிரைடீரியா எடுக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் லேபர் எடுக்கிறாங்க, அது எல்லாமே அதுல இருக்கும். அந்த 2009ல வந்து இது ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அண்ட் இட் பிகம் a big controversy. என்ன பண்ணாங்க அப்படின்னா 2009ல வந்து மினிஸ்ட்ரி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்துட்டு they delinked the, ஸோ இந்த வேஜஸ் வந்து டீலிங்க் பண்ணாங்க மினிமம் வேஜஸ் ஆக்ட். ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, மினிமம் வேஜ் ஆக்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இருக்கும். அந்த மினிமம் வேஜ் ஆக்டுக்கு கீழே யாருக்காவது சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 23. ஸோ ரைட் டு லிவ்லிஹுட். ஸோ ஆர்டிகல் 23 வந்து வயலேட் பண்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து டீலிங் பண்ணாங்க, மினிஸ்ட்ரி வந்து டீலிங் பண்ணாங்க. அண்ட் த எக்ஸ்பிளனேஷன் தே ஹேவ் கிவன் இஸ் மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல இருக்கிற அமௌண்ட்டே வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து கிரைட்டீரியா எடுக்கும் போது அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த மினிமம் வேஜஸ் ஆக்ட் we will if the CPA AL is considered for the wages means it will be more beneficial for the agri laborers அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து MNREGல வந்து CPA AL வந்து நம்ம இண்டெக்ஸா எடுத்து அதை பேஸ் பண்ணி வந்து வேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் இட் வாஸ் ரிவைஸ்ட் ஆனுவலி. ஸோ உங்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்துல கொடுக்குற சம்பளத்தை வந்து ஒவ்வொரு இயருமே வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் வில் பி பேஸ்ட் ஆன் த CPI AL. அண்ட் எஸ் த பேஸ் இயர் வந்து 2009-10 தான். 2009-10ஓட CPI AL தான் வந்து கிரைட்டீரியா பேஸா எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த இயர்ல என்ன பிரைஸ் இருந்ததோ 2009-10ல, ஸோ திஸ் வில் பி டேக்கன் அஸ் த 100. ஸோ இட் வில் பி டேக்கன் அஸ் த 100. அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் வந்துட்டு அதோட இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இயருமே கால்குலேட் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, மகாத்மா காந்தி ஸ்கீம் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இட் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஆக்ட்லயே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் நம்ம அக்ரி லேபரர்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அப்படின்னு வரும்போது we tend to become confused. So confuse ஆக சான்சஸ் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கொடுக்கும்போது. பட் இட் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங் பிகாஸ் இட் வாஸ் ரிசல்டட் பேஸ்ட் ஆன் த அக்ரிகல்ச்சர் லேபர், நாட் பேஸ்ட் ஆன் த ரூரல் லேபர். அண்ட் செகண்ட் இயர் எஸ் இஸ் கரெக்ட் 2009-10 அப்படின்றத வந்துட்டு இப்போ இருக்கிற பேஸ் இயர் ஃபார் கால்குலேட்டிங் த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வேஜ் கால்குலேஷன் பண்றதுக்கு. ஸோ
So third option, yes, it was wrong because it was administered by the Ministry of Rural Development. So the correct option will be option 2. I mean second statement மட்டும்தான் வந்து கரெக்ட். ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பாருங்க. ஸோ 2 only will be the correct answer. So this is with respect to the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி the points like CPI rural, CPI AL, and then base year for calculating the MNRGA wage calculation. So இதெல்லாம் வந்து அதுலயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். I'm sorry, ஒன் சின்ன மிஸ்டேக் பண்றேன். இதுல வந்து என்ன அப்படின்னா வேஜ் கால்குலேஷன்ல வந்து they won't take CPI AL. So 2009-10ல கொடுத்த MNREGA ஓட பேஜ் தான் எடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதை வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல மட்டும் மாத்திக்கோங்க, பிகாஸ் ஐ ராங்லி டோல்ட் யூ CPI AL, நாட் CPI AL. ஸோ MNREGA 2009-10ல ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees கொடுத்துருக்காங்க, வேஜஸ் வந்து 2009-10ல 100 rupees கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதுல இருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ CPI AL-லையும் இதையும் பேஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் ஐ மீன் வேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டு த MNREGA question which is related to the wages. So நம்ம next session வந்து next இன்னொரு கொஸ்டினோட பார்ப்போம். லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க and do comment, and thank you for watching this video. Thank you very much.